பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேர்களே, இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தொகுதி குளத்தூர் தொகுதியிலிருந்து வாக்காளருமான மற்றும் தென்னிந்திய நாடார் சங்கத்துடைய தலைவருமான V.S. பொன்ராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் குளத்தூர் தொகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதிக்கு என்னென்ன செய்திருக்கிறார்கள், தேர்தல் சமயத்தில் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை அந்த தொகுதியிலே நிறைவேற்றியிருக்கிறாரா இல்லையா போன்ற கருத்துக்களை இன்று அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் பொன்ராஜ். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சரி, நீங்க குளத்தூர் தொகுதியில முதல்வருடைய தொகுதியில நீங்க வாக்காளரா இருக்கிறீங்க. ஆமா. இப்ப கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக முதல்வர் அந்த தொகுதியில பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். சில திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இன்னும் சில திட்டங்கள் அறிமுகப்படுத்தாமலேயே கிடப்பிலே கிடப்பதாக கேள்விப்பட்டோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த 5 ஆண்டுகள் என்று சொல்றதே நான் ஒரு தவறா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 15 ஆண்டுகளாக அந்த குளத்தூர் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு. 5 ஆண்டு காலம் வெறும் எம்எல்ஏ இருந்தாரு. அடுத்த 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. கடந்த 5 ஆண்டு காலம் மாநிலத்தோட முதல்வராகவும் எங்களோட முதல்வர் தொகுதியாகவும் அந்த தொகுதி இருந்துச்சு. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த 15ன்றது ஒரு அதற்கு முன்னால 2009 அவர் துணை முதல்வராக கூட இருந்தார். ஒரு 25 வருடங்களாக அவர் எந்தவித கோரிக்கையும் சொன்னதை அவர் செய்யல. இது எனது நேரடி குற்றச்சாட்டு. எப்படி சொல்றேன்னா, 2009 அவர் துணை முதல்வராக இருக்காரு. அப்போ 1000 விளக்கு தொகுதியோட எம்எல்ஏ. 2009 குளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பூம்புகார் நகர் பகுதி முத்துமாரியம்மன் கோவில் ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்கதான் எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் கூட்டம் போடுவாங்க. தேர்தல் இதனால அங்கதான் பேசுவாங்க. பொதுக்கூட்டம் அங்கதான் போடுவாங்க. முக்கியமான பாயிண்ட் அங்க பேசுவாங்க. பூம்புகார் நகர் பகுதி அதை ஒட்டின அந்த முத்துமாரியம்மன் கோயில் இருக்கிற பகுதியில் தான் கண்ணகி நகர், மகாத்மா காந்தி நகர், சிவசக்தி நகர், அனுசியா நகர், ராஜீவ்காந்தி நகர் போன்ற நகர் இருக்குது. இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கடந்த 31 ஆண்டுகளாக பட்டா பிரச்சனை இருக்குது. இது அவர் செஞ்சே கொடுக்கல. 2009 அவர் துணை முதல்வராக இருக்கும்போது அந்த இடத்துல முறையா வாக்குறுதி கொடுக்கிறாரு. 2009 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வராரு. இந்த பகுதியிலே பட்டா பிரச்சனை இருக்கிறது, நான் விரைவில் இதை தீர்த்து தருவேன், எனவே இந்த பகுதியில் மக்கள் எல்லாம் எங்களை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு 2009 துணை முதல்வராக இருக்கும்போது கேட்கிறாரு. அப்போ அவர் பாத்தீங்கன்னா 1000 விளக்கு தொகுதியோட எம்எல்ஏ செய்யல. அப்போ அவங்க அப்பா முதல்வராக இருக்காரு, அவர் ஆட்சியில் இருக்கார். 2011 பாத்தீங்கன்னா இந்த தொகுதி பிரிக்கப்படுகிறது. வில்லிவாக்கம் தொகுதியா இருந்த குளத்தூர் பகுதி, நான் சொல்லக்கூடிய அந்த குளத்தூர் பகுதி குளத்தூர்னு ஒரு தனி தொகுதியா, குளத்தூர் தொகுதியா உருவாது, தனியா ஒரு தொகுதியா உருவாது. அதாவது வில்லிவாக்கத்துல தனியா பிரிக்கிறாங்க. ஆமா, வில்லிவாக்கத்துல இருந்து பிரிக்கிறாங்க. ஓகே. ஒருங்கிணைந்த வில்லிவாக்கம் ஆசியாவில மிகப்பெரிய தொகுதியா இருந்த வில்லிவாக்கம் தொகுதியில இருந்த குளத்தூர் பகுதியை பிரிச்சு 2011 குளத்தூர் தொகுதியா உருவாகுது. அதோட முதல் எம்எல்ஏ திரு மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். அப்ப 2011 எலெக்ஷன்லயும் அதே இடத்துக்கு வராரு. அதே இடத்துல சொல்றாரு, அதே டோன்ல சொல்றாரு, மகாத்மா காந்தி நகர், சிவசக்தி நகர், கண்ணகி நகர், ராஜீவ்காந்தி நகர், அனுஷா நகர் இந்த பகுதியில் உள்ள பட்டா பிரச்சனைகள் எல்லாம் நான் தீர்த்து வைப்பேங்கிற 2வது முறையா அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட கட்சி ஆட்சி இழக்குது. அவர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுறார். குளத்தூர் தொகுதியோட எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தல் வருது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பழையபடி அதே பகுதி, அதே பூம்புகார் நகர் முத்துமாரியம்மன் கோயில் பகுதியில பிரச்சாரத்துக்காக வராரு. எம்எல்ஏ இருக்கிறவரை அங்க வழக்கமா வந்திருக்கோம். அந்த ஏரியாவில் இது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த 4 தெருக்குள்ள வந்ததே கிடையாது. 4 நகருக்குள்ள அவர் அந்த தொகுதி வந்ததே கிடையாது.
குளத்தூர் தொகுதிக்கு வராரு. ஆனா இந்த ஏரியாவுக்கு வந்தது கிடையாது. அவர் அதிகபட்சம் பூம்புகார் நகருக்கு வருவாரு. அவர் அதிகப்படியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரியார் நகர், ஜவஹர் நகர், பட்டுமேடு, ஜிகேஎம் காலனி இந்த பகுதியில தான் அவரு வராரு. மாசம் ஒரு தடவை வராரு. ஆனா இது ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் ஐயாவோட ஒரு 20 வருஷமாக இது நடக்குதுங்க. அப்போ பலபடி 2014 இந்த பாயிண்ட் சொல்றாரு, நான் இந்த பட்டா பிரச்சனை தீர்ப்பேன்னு சொல்லி. எத்தனை வாட்டி சொல்றாரு? 3வது முறையா அந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு 2014. அப்போ ஒரு சாதாரண எம்எல்ஏவா இருக்காரு. கொளத்தூர் தொகுதியோட சம்பந்தப்பட்ட தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2014 அப்புறம் 2016 தேர்தலையும் வராரு. அதே இடத்துல தான் சொல்றாரு. அவர் தான் போட்டியிடுறாரு. அதே இடத்துல சொல்றாரு, இந்த கொளத்தூர், கண்ணகி நகர், சிவசக்தி நகர் எல்லா நகரம் மனப்பாடமா சொல்லுவார். கண்ணகி நகர், சிவசக்தி நகர், மகாத்மா காந்தி நகர், ராஜீவ் காந்தி நகர், அனுஷா நகர் போன்ற அருகில் இருக்கக்கூடிய பட்டா பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். குடிசை சொல்லி பழகிட்டு அதனால அவருக்கு ஸ்லோவா வருது. அப்போ சொல்லிட்டாரு, நான் தீர்த்து வைப்பேங்கிறார். அப்ப இந்த பகுதி மக்களை நம்புறாங்க. ஒரு துணை முதல்வராக இருக்கும்போது அவர் செய்யல. ஆனா அவருக்காக திமுக ஓட்டு போட்டாங்க. ஒரு 2011 எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கிறார். அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில 2011 5 வருஷம் அவர் எம்எல்ஏ இருந்தாரு. 2016 பலபடி இதே சொன்ன உடனே அவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரி, அப்ப வடசென்னை தொகுதியில ஆற்காடு வீரசாமியோட மகனை கொண்டாந்து வேட்பாளராக அறிமுகப்படுத்துறாங்க வடசென்னை எம்பி தொகுதியில. அப்ப அதுக்காக நம்ம இந்த பகுதி மக்கள் திமுக வாக்களிக்கிறாங்க. அப்பவும் செய்யல. ஒரு எம்பி தொகுதி எம்பியா இருக்கிறவர் மூலமாக செஞ்சிருக்கலாம். அதை விட உச்சபட்ச போது பாத்தீங்கன்னா இப்போ 2016 அவர் எதிர்கட்சி தலைவரா வர்றாரு. அதாவது எம்எல்ஏ இருந்தவர் தரம் உயர்ந்து எதிர்கட்சி தலைவரா வர்றாரு. ஆனா இந்த மகிழ் மக்களோட தரம் உயர்ந்தானே உயரல. அடுத்து பாத்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற எலெக்ஷன், அதுலயும் சொல்றாரு அதே கருத்து தான் சொல்றாரு. நான் இந்த சிவசக்தி நகர், கண்ணகி நகர், மகாத்மா காந்தி நகர், அனுஷா நகர் இந்த நகர்ல உள்ளவங்களுக்கு நான் பட்டா பிரச்சனைகள் இருக்குது, நான் தீர்ப்பேன். சரி, அப்ப நீங்க இதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணீங்களான்னா நாங்க தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எம்எல்ஏ அலுவலகம் அவர் திறந்தாரு கொளத்தூர்ல, ஜவஹர் நகர்ல இருக்குது, அந்த கார்த்திகேயன் சாலையில் இருக்கு. அங்க போய் நாங்க என்ன பண்றோம், மனு கொடுக்குறோம். அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அந்த பகுதி கட்சிக்காரங்க இருப்பாங்க, கட்சிக்காரங்க மதிப்பு கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்காம வைக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு துணை முதல்வர் உறுதி கொடுத்திருக்காரு, நம்பி போறோம். ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது உறுதி கொடுக்குறாரு, நாங்க நம்பி போறோம். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது உறுதி கொடுக்குறாரு, நாங்க நம்பி போறோம். 2019 தேர்தலுக்கு அப்புறம் 21 எலெக்ஷன்ல அதே இடத்துக்கு வராரு. அதே இடம் முத்துமாரியம்மன் கோயிலோட ஏரியா, பூம்புகார் நகர், முத்துமாரியம்மன் கோயில் பாயிண்ட்ல வராரு. இங்க உள்ள மக்களுக்கெல்லாம் நான் கண்ணகி நகர், சிவசக்தி நகர், அனுஷா நகர், மகாத்மா காந்தி நகர் பழைய பல்லவியை பாடி அதே வரையை அங்கேயே திரும்பி சொல்றாரு. வெறும் வாயில வர சொல்றாரு. ஆனா இவர் மத்தவங்க சொல்றாரு, வெறும் வாயில வர சொல்றாருங்க. சரி, வர சுட்டு பட்டா பிரச்சனை நான் தீர்ப்பேன். நான் என்ன சொல்றேன், எம்எல்ஏ இருக்கும்போது தீர்க்க முடியல, எதிர்கட்சி தலைவராக போய் தீர்க்க முடியல. அப்ப நீ கேள்வி கேட்கும் போது அவர் சொல்ற வார்த்தை, எங்கள் விடியலாட்சி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் அதை செய்வேங்கிற. 2021 மக்கள் அபரிமிதமாக இவருக்கு வாக்களித்தாங்க. ஏன்னா 2011 இவர் வெறும் 3000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றதாக சொன்னார்கள். 2021 இவர் அபரிமிதமான வாக்கு மூலமா வெற்றி பெறார். ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. இப்ப நம்ம தொகுதிக்கு அவர் எம்எல்ஏ வரக்கூடிய முதலமைச்சர் தொகுதியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால கொளத்தூர் தொகுதி மக்கள் அவர் கொண்டாடணும். ஆனா 21 சொன்ன அதே வாக்குறுதியை 24 சொன்னாருங்க. 2024 பாராளுமன்ற அரசுல சொல்றாரு, இதே ஆற்காடு வீரசாமி மகன் கலாநிதி மாறனை கொண்டாந்து நிப்பாட்டி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் 5 வருஷம் முன்னாடி அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர். 2019 14 வரைக்கும் அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர். 2019 24 வரைக்கும் உள்ள எலெக்ஷன் அவர் கேட்கிறார், 24 கேட்கிறார், நாங்க இந்த பட்டா பிரச்சனை தீர்க்கிறோம், மக்கள் நம்புறோம். இதுக்கிடையில 2 உள்ளாட்சி தேர்தலுக்கும் அந்த பகுதியில் கவுன்சிலரை திமுக தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த பகுதி மக்கள் ஏறத்தாழ 3000 குடும்பம் இருக்குதுங்க.
இதுக்கடையில நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம், குடிசை மாற்று வாரியத்தை வந்து பேர் மாத்துறாங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். இவங்க ஆட்சியில மாறின ஒண்ணுதான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நாங்கள் குடிசைகளே இல்லாத பகுதிகளை ஒழிப்போம் என்றது எங்கள் கனவு, எங்கள் லட்சியம். உண்மைதான். இவங்க லட்சியம் வந்து குடிசையில இருக்கிறவங்க இருக்கக்கூடாது, அங்க இருக்க அந்த குடிசையே இருக்கக்கூடாதுன்றது இவங்க லட்சியம் வெளியே சொல்றாங்க. ஆனா குடிசைல இருக்கிறவன் அங்க இருக்கக்கூடாது. அவனை அங்க இருந்து தூக்கி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டோம்னா, வேற இடத்துல நகர் அந்த மாதிரி எங்கேயாவது. ஆமா, இந்த சாபு அந்த கண்ணகி நகர் வந்து அங்க ஒரு கண்ணகி நகர் மாதிரி, இது ஒரு கண்ணகி நகர். அப்ப இந்த பகுதியில ஏன் இப்படி இது வந்து ஒரு நீர்நிலை ஆக்கிரமிப்பா அப்படின்ற கேள்வி நீங்க வைக்கிறீங்க. கேள்வி நீர்நிலை ஆக்கிரமிப்புன்றது பாத்தீங்கன்னா நீர்நிலை ஆக்கிரமிப்பு கிடையாது. 1985 முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் காரணமாக 200 அடி சாலையாக ராஜீவ்காந்தி கிண்டியில இருந்து இந்த 800 வரைக்கும் இந்த சாலையை மேம்படுத்துறாங்க. அப்ப இந்த குளத்தூர் ஏரிக்கு தண்ணி வந்துட்டு இருக்குங்க. இந்த ரோடு சென்டரா போட்டதால தண்ணி வரல, நின்று போச்சு. நின்று போன உடனே என்ன ஆகுது, நீர் வரத்து கிடையாது. குளத்தூர் ஏரி வழக்கில் இல்லை. இதை வந்து அரசாங்கமே கோர்ட்டுக்கு தெரிவிக்குது. குளத்தூர் ஏரியில நாங்க நீர் தேக்குவது இல்லை, நீர் வரவில்லை. காரணம் இந்த ரோடு குறுக்க போட்டாச்சு. கண்டிப்பா அந்த பக்கம் விநாயகபுரம் பக்கம். ஆமா, அதாவது லட்சுமிபுரம் விநாயகபுரத்துல இருந்து வர்ற தண்ணி குளத்தூர் ஏரியில தேங்கி, குளத்தூர் இது வந்து பூம்புகார் நகர். இப்போ ஒரு கல்லூரி திறந்திருக்காரு இல்லையா? ஆமா, அன்னை இது ஒரு கல்லூரி இப்ப சமீபத்தில் திறந்தாங்க பாருங்க, அந்த அனாலிசிஸ். ஆமா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல விவசாயம் நடக்கும். எனக்கு வயசு 50 ஆகுதுங்க. 1985 இந்த திட்டம் வருது. அப்ப நான் வந்து 8வது படிச்சுட்டு இருக்கேன். அந்த தண்ணி விநாயகபுரத்துல இருந்து இங்க வந்து இந்த குளத்தூர் ஏரியில ஒரு சில விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவுமே விவசாயம் வழக்கொழிஞ்சு போச்சிருந்தாலும் கூட வடிகால தான். சரி, இந்த இது போட்டதுக்கு அப்புறம், இந்த 200 சாலை போட்டதுக்கு அப்புறம் தண்ணி வந்து வரல. விநாயகபுரத்துல இருந்து வர தண்ணி தடைபட்டு இந்த ஏரிக்கு வரக்கூடிய வழி இல்லை. சரி, அப்ப என்ன பண்றாங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த குளத்தூர் ஏரி இந்த பகுதியை செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிளாட் போட்டு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்களுக்கு குடியிருப்பு மனை ஏற்படுறதுக்காக அதை ஏற்படுத்துறாங்க. அந்த ஏரிக்கு சர்வே பண்றாங்க. பண்ணி இதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த செக்ரட்டரியேட், அதாவது அந்த அரசு தலைமைச் செயலக அலுவலகம்லாம் இல்ல, இந்த இடத்துல வந்து வேண்டான்னு சொன்னவொன்னு அந்த இடம் அப்படியே இருக்கு. அதை வந்து மக்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. உடனே வந்து 89 கலைஞர் அவர்கள் முதல்வராக வர்றார். அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, இது குடிசை மாற்று வாரியத்து மூலமா இந்த இடத்த எடுக்கணும்னு. அவரு குடிசை மாற்று வாரியத்து மூலமா எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறாரு. அப்போ நாங்க இருக்கிற பகுதியில் பாத்தீங்கன்னா குளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட செம்பியம் பகுதி, செம்பியம் சார் பதிவாளர் அலுவலகத்துல நாங்க இருக்கிற கண்ணகி நகர், அம்பேத்கர் நகர், இந்த பகுதியோட பதிவு வட்டங்கள், அதாவது சார் பதிவு வட்டத்துல வந்து செம்பியத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்றோம், ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட். இந்த இடத்த வந்து நான் இது இவ்வளவு காலம் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன், இந்த இடத்த நான் இவருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பத்திரப்பதிவு, அரசாங்கத்தோட ஆவணமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. அப்ப 96 வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அரசாங்கம் ஒரு ஜீவோ போடுது, இந்த குறிப்பிட்ட ஏரியா பகுதியில எந்த இடத்தையும் இங்க வந்து பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு போடுது. அப்போ குடிசை மாற்று வாரியத்தில் எடுக்கப்பட்டு விடுபட்டு போன இடத்துல நாங்க இருக்கோம். சர்வே நம்பர் 1 தான். சர்வே நம்பர் 11 தான் இப்போ அம்பேத்கர் நகர் இருக்குது, ஆதிநாட்டு கார்டன் இருக்குது, தென்பழனி நகர் இருக்குது. இதெல்லாம் குளத்தூர் ஏரி பகுதியா இருந்தது. 85 அது ஏரி தான். அப்ப அந்த சர்வே, ஒரு சர்வேல 11 ஏக்கர் 64 சென்ட் மட்டும் நீங்க வந்து குடிசை மாற்று வாரியத்தில் 89 எடுக்கப்பட்டு விடுபட்டு போன இடமா இருக்கு. அதுலதான் நாங்க குடியிருக்கோம். இதை ஒட்டி 53/2 தான் இந்த மகாத்மா காந்தி நகர் உருவாகுது, சிவசக்தி நகர் உருவாகுது, அனிஷா நகர் உருவாகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு இந்த பக்கம் செந்தில் நகர் பக்கத்துல ராஜீவ்காந்தி நகர் உருவாகுது. ஓகே, அப்ப இதுல டோட்டலா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3000 குடும்பங்கள் இருக்குதுங்க. இப்ப என்ன நடக்குது, இவர் வந்து வரைக்கும் பட்டா வழங்கல. இவர் வருஷம் வாயால அந்த இடத்துல குறிப்பிட்ட அதே இடத்துல வந்து வடை சுடுவாரு. இது வரைக்கும் 7 வடை சுட்டாரு. கடைசியா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா 24 சொல்றாருங்க, நான் பட்டா பிரச்சனை தீக்கிறேன்ட்டு. நேத்து இவரோட பதவி காலம் முடிஞ்சு போச்சுங்க ஐயா. நேத்து இவரோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு. இப்பமா சொல்லுவாரு. இப்ப என்ன சொல்ல போறாரு, நீங்க ஒரு தொகுதியோட எம்எல்ஏ இருக்கும்போது அதை செய்ய முடியல, எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது செய்ய முடியும். அதுக்கு நீங்க வழக்கம் கொடுக்கலாம், நான் எம்எல்ஏ என்ன பண்ண முடியும், நான் எதிர்கட்சி தலைவரா என்ன பண்ண முடியும். ஆனா உச்சபட்ச அதிகாரமான முதல்வராகவே நீங்க இருக்கும்போது இதை உங்களுக்கு செய்ய முடியாதா? நீங்க மக்களை ஏமாத்துறீங்களா, இல்ல அதிகாரிகள் உங்களை ஏமாத்துறாங்களா? ஏமாந்தது நீங்களா இல்ல நாங்களா? இது ஏமாற போது நாங்களா இல்ல நீங்களா?
இது மிக அதுக்கு எந்த வித பொய்யான குற்றச்சாட்டும் கிடையாது. இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா 2026ல வரப்போற எலெக்ஷன்ல கொளத்தூர் தொகுதியில மீண்டும் முதல்வரையா தான் நிக்க போறாரா? அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா முதல்வரையா நிக்கிற அளவுக்கு அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு, நம்மளாம் ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு மைக்ரோ லெவல்ல வேலை செய்யணும் இருக்காங்க. ஒரு பூத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1300 ஓட்டுங்கய்யா. 1300 ஓட்டுக்கு 100 ஓட்டுக்கு 2 கட்சிக்காரன் அடிப்படையில வச்சு அந்த 100 ஓட்டுக்கு உண்டான போன் நம்பர் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. பூத் கமிட்டியை ரொம்ப தெளிவா பண்றது அவங்க தான், தெளிவா வச்சிருக்காங்க. ஆக கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், ஓட்டை அவங்க வாங்கிடுவாங்க. திரும்பவும் இந்த மக்கள் போறாங்க திரும்ப இது. ஆக முதலமைச்சர் இப்போ அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றல் இருக்க. நீங்க இப்போ முதலமைச்சரா இருக்கும் போதே எனக்கு நீ பட்டா கொடுக்கல, இனி அடுத்து என்ன சொல்ல போறீங்க? அமெரிக்க ஜனாதிபதி நபர் தருன்னு சொல்லுவீங்களா? இல்ல அப்படியும் இப்பயும் இதை கோரிக்கை வச்சா மக்கள் அதை ஏத்துக்கிட்டு அவங்க தானே ஓட்டு போட போறாங்க. அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது. அரசு இதை கவனிக்கணும். அரசு அதிகாரிகள் முன்னே இதை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு போய் சேரணும். ஏன்னா 15 வருஷமா எம்எல்ஏவா இருந்த ஒருத்தர் இந்த பகுதியே வரலங்க. இல்ல அவருக்கே தெரியாதா? நம்ம பல தடவை ஒரே கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கமே, அவர் தெரியாமையா இருக்கும். இதுதான் நாங்க சொன்னதே செய்வோம், சொல்லாதே செய்வோம். சொன்னதை இவர் செய்யல. ஆனா சொல்லாது பட்டாவே செய்ய மாட்டேன். இந்த பகுதியில பட்டா வழங்கல. மீதி உள்ள பகுதிகளுக்கு இப்ப அகரத்துல ஒரு பொது மருத்துவமனை மிக பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. ஒரு சமுதாய கூடம் ஒரு பெரிய லெவல்ல முதல்வர் திருமண மண்டபம்னு ஒரு அழகான மண்டபத்தை பெரிய கார் பார்க்கிங் வசதியோட பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த மீன் வளர்ப்பவர்களுக்காக ஒரு பெரிய மார்க்கெட் ஒண்ணு, அதாவது கடைகள் சின்ன சின்ன கடைகள் ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்கு, அதை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி கட்டி கொடுக்கும் அப்படின்னு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. தவறான தகவலை சொல்றீங்க. முதல்வரே தமிழ்நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்கிறார். எப்படி? கொளத்தூர் பகுதியில வண்ணமீன் தொழிற்சாலை வண்ணமீன் உற்பத்தியாளருக்காக நாங்க தனியா ஒரு கடையை அங்காடி வளாகம், விற்பனை வளாகம் தான் நாங்க ஏற்படுத்தி கொடுத்தோம்னு சொல்றாரு. அவரால காட்ட முடியுமா? நான் சேலஞ்ச் பண்றேன். கொளத்தூர்ல அவரு அதை சேலஞ்ச் காட்ட முடியுமா? பாடி பிரிச்சுக்கு ரைட் சைட்ல இருக்குல்ல, அது வில்லிவாக்கம் தொகுதி. இவர் தொகுதி ஆரம்பிக்குது செந்தில்ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த மீன் வளர்ப்பு தொழிற்சாலைன்னு பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலே தமிழ்நாட்டுல இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கொளத்தூர் பகுதியில லட்சுமிபுரம் அந்த ரெட்டவேரி பகுதியில இருக்கிற பகுதிகள் தான் இந்த மீன் உற்பத்தி மிக இயற்கையாவே ஆகக்கூடிய சூழல் அந்த நீருக்கும் இருக்கு. அதனாலதான் மிகப்பெரிய மார்க்கெட்டா கொளத்தூர் இருக்கு. ஆமா, நிறைய இருக்காங்க. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது, வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி ஆகுது. இன்னைக்கு கர்நாடகாவில வந்த மக்கள் எல்லாம் அங்கிருந்து இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கிருந்து அந்த கர்நாடக மாநில அரசுல ஆந்திர மாநில அரசுல பயிற்சி கொடுத்துட்டு இங்க போய் பாக்குது, இங்க எப்படி இந்த பண்ணைகளை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது அமைஞ்சிருக்க ஏரியா டீச்சர்ஸ் காலனி. அது பாத்தீங்கன்னா கடப்பா ரோடு வரும். கடப்பா ரோட்ல வலது புறம் எல்லாம் கொளத்தூர் தொகுதி தான், இடது புறம் மாதவரம் தொகுதிங்க. சரி. அப்ப அந்த இடத்துலதான் அந்த மார்க்கெட்டே இருக்கு. கொளத்தூர் தொகுதியில சென்னை பப்ளிக் பள்ளி இல்ல, ஒருவேளை கொளத்தூர் தொகுதியில எவ்வளவு பெரிய வணிக வளாகம் கட்ட முடியாதுங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற இடத்துல கட்டிருக்கலாம்ல? கிடையாது. இப்போ அரசு அலுவலகம், அதாவது தாலுகா ஆபீஸ் கட்டுறாங்க. அதே கொளத்தூர் நம்ம மீன் பண்ண இருக்கு இல்லையா, மீன் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மிஞ்சி போனா 100 மீட்டர்ல அதை கட்டுறாங்க. அதை கட்டிருக்கலாம் இல்லையா? அங்க வில்லிவாக்கம் தொகுதி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த மீனை உற்பத்தி பண்ண உற்பத்தியாளர்கள் டைரக்டா கடை வச்சு கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணுவோம்னு மாண்புமிகு முதல்வரையா சொன்னாங்க. ஆனா அப்படி செய்யலங்க. இதை வாங்கி விற்கிறாங்க பாத்தீங்களா இடைத்தரகர்கள். ஆமா, அவங்களுக்கான வணிக வளாகமாக அதை செயல்படுத்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த உற்பத்தியாளர்கள் அந்த ரோட்ல போட்டுதான் வைப்பான். சரி, கடைக்காரன் நீங்க கண்கூட பார்க்கலாம். இல்ல போய் ஒழிப்பு வரையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் போய் சொல்லிட்டு யாருமே பொய்யான தகவலை பரப்பிட முடியாது. இல்ல, இப்ப அந்த வணிக வளாகம் மீன் மார்க்கெட் கட்டிருக்காங்கல்ல, அதுல கடையெல்லாம் ஃபுல்லா முடிஞ்சுதா? இன்னும் ஒண்ணுமே உள்ள வந்த மாதிரி தெரியலையே. இல்ல, அது ஒரு விளம்பர மாடல் எப்படி டிசைன் பண்ணாங்களோ, அதாவது பொழுதுபோக்கு அந்த மாதிரி தான் அதை பண்ணிருக்காங்களே தவிர அதே இன்னும் நிறைவேறல. வர்த்தக ரீதியா அது செயல்படலைங்க. அது பக்கத்துல மெட்ரோ ட்ரெயினோட வேலை நடந்துட்டு இருக்கு. அது சிங்காரம்பிள்ளை பள்ளிக்கூடத்தோட கிரவுண்டா இருந்த இடம். வில்லிவாக்கம் தொகுதி முன்னாள் கல்வி அமைச்சரா இருந்த அன்பழகனோட பேரன் திரு வெற்றியழகனோட இதுல வருது. கொளத்தூர் தொகுதியை செய்யல, அந்த இடத்துல அது பண்ண முடியாது. சரி சரி சரி. இந்த மாதிரி சூழல் இது இது அதை மறுக்கிறேன். ரெண்டாவது நீங்க கேட்டீங்க, அவர் பெரிய மருத்துவமனை கேட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய பொய்யான தகவல். மருத்துவமனையை மேம்படுத்திருக்காரு.
புரட்சி தலைவர் என்று எம்ஜிஆர் அவர்கள் 1980 வாக்குல பெரியார் நகர் என்ற ஒரு நகர் உருவாகி பெரியார் நகர் அரசு மருத்துவமனை என்று உருவாக்குறார். அவர் தான் அதை திறந்து வச்சார். அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து அதை மேம்படுத்தினார். அது மாற்று கருத்து இல்லை, மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதுல பெரியார் மாடல் அரசுன்னு சொல்லிட்டு பெரியார் படத்தை பெருசா போட்டு எல்லாம் பண்றாரு. சரி, ரைட். ஆனா உண்மையில அந்த மருத்துவமனை சிறப்பாக செயல்படுது, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை புதுசா கட்டினாரு நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா அது தவறுங்கிற. அவரே கேட்கலாம். அவர் புதுசா ஒண்ணு எதுவுமே குளத்தூர்ல ஒரு புதுசா உருவாக்கவில்லை. அடுத்து நீங்க திருமண மண்டபம்னு சொன்னீங்க. ஆமா, முதல்வர் திருமண மண்டபம் கிடையாதுங்க. அது அறிஞர் அண்ணா திருமண மண்டபம்னு அது பேர் வச்சிருக்காங்க. அது பட்டுமேடு GKM காலனி பக்கத்துல இது உருவாக்கி இருக்காங்க. ஏற்கனவே இருந்த மண்டபம் இல்ல, அந்த இடத்துல ஒரு குளம் ஒண்ணு இருந்துச்சு. சரி, அந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குளத்தூர் ஏரியாவில தண்ணி தேங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த வடிகால் அடைச்சல் தான். நீங்க பெரியார் நகர் முதல்வர் இருக்கக்கூடிய பெரியார் நகர் முதல்வர் இருக்கக்கூடியன்னு சொல்லுவோம்னா அவர் வந்து குளத்தூர் தொகுதி முழுமையான குளத்தூர் தொகுதிக்கான MLA அவர் கிடையாது. அவர் ஜவஹர் நகர், பெரியார் நகர், GKM காலனி, பட்டுமேடு இந்த பகுதிக்கானதான் முதல்வர். ஒரு 5 ஏரியாக்கு மட்டும். ஆமா, முதல்வர். ஏன்னா அவர் அங்கதான், அவர் அப்படிதான் வருவாரு, அங்கதான் கூட்டு போவாங்க, 4-5 பாயிண்ட்ல வைப்பாங்க, போயிடுவாங்க. நான் தான் சொல்றேன், அடிச்சு சொல்றேனே, இந்த பக்கம் இந்த நகருக்குள்ள அவர் வந்ததா சரித்திரமே கிடையாது. வந்தாதான் நீங்க பட்டா கேட்பீங்க. நீங்க சொல்றீங்களா இந்த இடத்துல வந்து நான் கொடுப்பேங்கிறீங்களே, நாங்க முதல்வர் நம்பி ஆகணும். இல்ல, அதை நம்பி அவர் வந்தாருன்னா நீங்க மக்கள் எல்லாம் மறிச்சு கேட்பீங்களே. ஏங்க அங்க அவங்க இன்னும் தெளிவா ஒரு இது சொல்றேன் பாருங்க. 89ல குடிசை மாற்று வாரியத்துல எடுக்கப்பட்ட போது அதுல இருந்து இன்னும் கஷ்டப்பட்டிருக்க பூ வித்து கொண்டிருக்க ஈஸ்வரி அம்மான்னு ஒரு அம்மா. அந்த அம்மா முதல்வர் கருணாநிதி அவர்களை நேரில் சந்திச்சு, ஐயா இந்த இடத்துல நாங்க இருக்கோம், நீங்க குடிசை மாற்று வாரியத்தை எடுத்திருக்கீங்க, நாங்க அதுல விடுபட்டு போட்டிருக்கோம், எங்களை எடுத்திருக்கீங்க, எங்களுக்கு கரண்ட் இல்லாம இருக்கீங்க, எங்களுக்கு கரண்ட் கொடுங்கயான்னு கேட்கும்போது இதே முதல்வர் ஸ்டாலின் அவர் தவப்பனார் திரு கலைஞர் அவர்கள் ஒரு விளக்கு மின் திட்டம்ன்றாரு. அந்த அம்மாவுக்கு வீடு, அந்த அம்மாவுக்கு மின்சாரம் கொடுத்தாங்க. மின்சாரம் எப்ப அவங்க அப்பா கொடுத்த காலத்துல மின்சாரம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சிகள் சார்ல டிரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க? மும்முனை மின்சாரம் கொடுத்திருக்கீங்க, கேபிள் வழியா கொடுத்திருக்கீங்க. நீங்க பட்டா கொடுத்து என்ன பிரச்சனையில இருக்கு? இது மீறி அந்த பகுதியில 4,52,00,000 ரூபாய் செலவுல ஒரு பார்க் ஏற்படுத்திருக்கீங்க. பூங்கா ஒண்ணு ஓபன் பண்ண. அந்த வேலையை தான் நான் சொல்றது. சரி, அந்த பார்க் ரோடு மேல தான் இருக்கு, உள்ள வர மாட்டாரு. ரெட் சிக்னல் இருக்காரு, இருக்கு. சரி, இது இவருக்கு தெரிஞ்சு நடக்குதா? இல்ல, நாங்க அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு. ஆனா 20 வருஷமா அந்த ஒரு தொகுதிக்குள்ள 15 வருஷமா MLA-வா இருக்கக்கூடிய ஒருத்தர் MLA-வா இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு. அந்த நகரம் எல்லாம் அவர் சந்து போந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. சரி, சாலை வசதிகள் எப்படி இருக்கு தொகுதியில? சாலை வசதி நோண்டவே திரும்பி நோண்டுவோம். சரி, அந்த பகுதியில வெள்ளம் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமே அரசு அதிகாரிகள் மற்றும் சரியான இது இல்லாம யாருன்னா வந்து ரோடு போடணும்னு சொன்னா ரோட போட்டு இருக்க உயரம் ஏற்றிடுறது. அப்ப மழை பெஞ்சு தண்ணி எங்க வரும்? என் கடைக்குள்ளதான் வரும், அவன் வீட்டுக்குள்ளதான் வரும். வெள்ளம் வந்துருச்சு, இருக்கிற ரோட்டை சொன்னிட்டு ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஏத்துனதால அங்க பட்டுமேடுக்கு போகக்கூடிய அந்த பெரியார் நகர்ல பேர் பேப்பர் மில்ஸ் ரோட்ல இருந்து பேப்பர் மில்ஸ் ரோட்ல இருந்து வலது புறம், அதாவது பெரம்பூர் ரெட்டையர்ல இருந்து நீங்க பெரம்பூரை நோக்கி போகும்போது அண்ணா சிலையை நோக்கி நீங்க போகும்போது அகரம் ஏரியா, அந்த ஏரியா மழை வந்து வெள்ள வந்தாலும் அந்த பகுதிக்கு ஆபத்து தான். அதுக்கு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாங்க. அதுதான் இந்த ஹைலைட். ஏன்னா ரெட்டையரின்னு ஒரு பகுதி இருக்கு. ரெட்டையரிக்கு தண்ணி வருது பாத்தீங்கன்னா அம்பத்தூர் ஏரியா, அயனம்பாக்கம் ஏரியா, டீச்சர்ஸ் காலனி ஏரியாலாம் வர்ற தண்ணி எல்லாம் வடிஞ்சு கதிர்வேல் வழியாக ரெட்டையரிக்கு தண்ணி நுழைவு உள்ள வரும். ரெட்டையரி என்பது மாதாவரத்தை செங்குண்டு சாலையை 2ஆ பிரிக்கிற இடத்துல ஒரு பக்கம் மாதாவரம் ஏரியாவும் இந்த பக்கம் வந்து ரெட்டையரியா. இதுதான் ரெட்டையரி. இது குளத்தூர் தனி, குளத்தூர் சம்பந்தம் இல்லை. ஏன்னா குளத்தூர்ல நீர் தேர்க்கப்படலன்றது அரசு உங்களுக்கு கோர்ட்ல சொல்லியிருக்கு, வழக்கு இல்லை. அதனாலதான் அங்க வந்து குடிநீர் ஏற்று நிலையம் வச்சிருக்காங்க. அந்த குடிநீர் ஏற்று நிலையத்துலதான் இப்ப 4,50,00,000 ஒரு பார்க் வச்சிருக்காங்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு. பொதுமக்களே அங்க மாதிரி தெரியல இந்த பார்க்கலாம் வரணும் போடுறேன். இல்ல, பொதுமக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில ஓரளவுக்கு பார்க்கலாம். ஆனா பகல்ல மத்த டைம்ல அவங்க போகாத காரணம் அந்த ஏரி தண்ணி பகுதி இருக்கு இல்லையா, அதுல சமூக விரோதிகள் கஞ்சா போய்த்து கொண்டிருக்கிறார்கள். இது கண்கூடு. இது அரசு கவனத்துக்கு வந்து இதான் நடக்குது. ஆமா, ஏன்னா அந்த பார்க் வந்து சுத்தி வர்ற மாதிரி கிடையாதுங்க. அந்த பார்க் எல் ஷேப்ல இருக்கும். இப்படி போய் இந்த முட்டோட நின்றுடும். நீங்க இப்படி சுத்தி வர்ற மாதிரி இருந்தோம்னா நீங்க ஒரு போலீஸ் ரவுண்ட் வரலாம்.
அப்ப இப்ப இந்த நுழைவாயில நீங்க முன்ன போற பொதுமக்கள் இந்த மூலையில உட்காந்து கஞ்சா போய்க்கிறாங்கன்னு உடனே அவங்க அதை போக மாட்டாங்க, திரும்பி இப்படியே வந்துருவாங்க இல்லையா? அதான் நடக்குது. எல் ஷேப்ல பண்ணிருக்காங்க. இது வந்து வட சென்னை வளர்ச்சி திட்டன்ற அடிப்படையில இது 4,55,00,000 ரூபாய் மோசமான செலவு பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நாங்க போக விரும்பல. அவங்க சொல்ல காரணம் இது மக்களுக்காக. மக்கள்னு யாரு? அந்த சுத்தி தானே இந்த சிவசக்தி நகர், மகாத்மா காந்தி நகர், கண்ணகி நகர், அரிசா நகர்லாம் இருக்கு. அந்த மக்களுக்கு இன்னும் பட்டாவே கொடுக்கலையே. அது எப்படி ரிலாக்ஸா வந்து அந்த பார்க்ல இருப்பா? அப்ப எப்படி ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கின்ற பேர நீங்க பார்க்க கொடுக்குறீங்க? எங்களுக்கு அடிப்படையான வசதி அடிப்படை வசதி இல்ல, பட்டாவே தரலையே. இப்ப முதல்வர் தொகுதியிலேயே இது இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு. முதல்வர் தொகுதியிலே அப்போ மத்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி எவ்வளவு தொகுதி இருக்கு? 233 தொகுதி இருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் எடுத்துக்கொண்டா இதே மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மக்கள் ஏமாத்தி நீங்க சொன்ன மாதிரி மழை எத்தனை வடை சுட்டிருப்பாங்கிறத நம்ம பாக்குறோம். ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா அங்க பிரச்சாரத்துக்கு வருவாங்க. நீங்க சொன்ன மாதிரியே அதே கருத்துக்களை தான் திரும்ப வைக்க போறாரு, அப்படிதானே? ஆமா, அதே வரதான் சொல்றாரு. இனிமே 2026க்கு அப்புறமாவது நீங்க உங்களுடைய மனக்குமுறல், அங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனைகள் எல்லாம் இப்படி சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை அந்த 2026 தேர்தலில் அவர் அந்த கொளத்தூர் தொகுதியில மீண்டும் நின்று வெற்றி பெற்றால் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் என்று நம்புவோம். எப்படி நம்புவீங்க? ஏங்க நீங்க எம்எல்ஏ இருக்கும்போது செய்யல, எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது செய்யல, முதலமைச்சர் செய்யல, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்பிதானே 30 வருஷமா சட்டம் என்னங்க சொல்லுது? நீங்க போட்ட சட்டம் தானங்க. 10 ஆண்டுகள் ஒருத்தன் ஒரு இடத்துல குடி இருந்தா அது அரசுக்கு ஆட்சேபனை இல்லாத இடமா இருந்தா அவனுக்கு குடியிருப்பு மனம் வழங்கணும்னு சொல்றதா இல்லையா? இல்ல இது அரசுக்கு தேவையான எடுத்துட்டு போக வேண்டியதானே. என்னோட சேமிப்பு கிடையாது இல்ல. சொன்ன பகுதியில பட்டா இல்ல. இதே மாதிரி சென்னையில நிறைய இடங்களுக்கு பட்டா இல்ல, அரசு கொடுக்கல. ஆனா கொடுத்தது ஏன் சொல்றீங்க? கொளத்தூர் தொகுதியில நான் இத்தனை பேருக்கு பட்டா கொடுத்தேன்னு சொல்றீங்களே, ஏதோ ஒரு இடத்த காட்டுங்க பாப்போம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஜிஎம் காலனி, அது அந்த பகுதியில கொடுத்துருப்பாங்க. அந்த பகுதியில குடிசை மாட்டு வாரத்தில் எடுக்கப்பட்டு ஏற்கனவே அந்த சேல்டேட் போட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன? அதுதான் அவர் சொல்றாரு நினைக்கிறேன், பட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னு. அது எங்க பகுதியில கொடுக்கலையே. சரி, ஒரே சர்வேல நாங்க இருக்கிற சர்வே நம்பர் 11ங்க, சர்வே நம்பர் தெளிவா சொல்றேன். 11ல அம்பேத்கர் நகர் கொடுத்துருக்கீங்க. கண்ணகி அதே டைம்ல எடுக்கப்பட்டதுதான் குடிசை மாட்டு வாரத்துல கண்ணகி நகருடைய. உங்களுடைய வேதனை எல்லாம் எங்களுக்கு புரியுது, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற 2026 ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். வரப்போகக்கூடிய அரசாவது உங்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவோம் நம்புவோம். இது கண்டிப்பா இந்த பிரச்சனை நீங்க பொய்யெல்லாம் சொல்லல, இதை தெரியப்படுத்தணும். இது முதல்வர் ஒரு மாயையில் இருக்காரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாயையில் இருக்காரு. அவருக்கு இதை தெளிவுபடுத்தணும். எப்பா உன் தொகுதியில இந்த பிரச்சனை இருக்கு, இதை விட்டுட்டு நீ உலக போற நிறுத்தணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்க. உள்ளூர் பிரச்சனையே உனக்கு பார்க்க முடியல, உன் தொகுதியிலே பார்க்க முடியல, அதை பாரு அப்படின்னு சொன்ன ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணுங்க. எந்த ஆட்சி ஒண்ணு எங்களுக்கு இரு கூட இல்லைன்னா எடு. எங்களோட சேமிப்பு ஆண்டு காலமா சிறு சிறு சேமிப்புகளை நாங்க சரி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செவத்தை கட்டுறோம், ஒரு இதை கட்டுறோம். எப்ப உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நாங்க செலவு அங்க போட மாட்டோம்ப்பா. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பாக வரப்போற புதிய ஆட்சி உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.